இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா SBI பேங்கோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான கேஷ்பேக் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது, இந்த கிரெடிட் கார்டுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம், இதை பத்தின ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து SBI பேங்க்ல ஒரு பெஸ்டான கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த கேஷ்பேக் கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து அதிகமாக ஆன்லைன்ல தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஆன்லைன்ல தான் அதிகமாக ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு ஒர்த்தபுளா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. இப்போ இதை பற்றின டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இந்த 5% கேஷ்பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் எந்த வெப்சைட்டில் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். எந்த வெப்சைட்டில் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு 5% வந்து கேஷ்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற கிரெடிட் கார்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 5% கேஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு கிரெடிட் கார்டில் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. வித்தவுட் எனி மெர்ச்சன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மைத்ரா, இதில் நீங்கள் வந்து டோமினோஸில் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க, ஸ்விக்கி, சொமேட்டோ என்ன ஆர்டர் பண்ணாலும் சரி, அதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஆன்லைன்லேயே அதுக்கான பில் அமௌண்ட்டை இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணும்போது நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 5% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 2 டேஸில் உங்களோட அந்த கார்டோட ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பேஸ்ட் ரிவர்சல். அதாவது நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 2 lakh இல்லை 2 lakhக்கு மேலே நீங்கள் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ரெனிவல் ஃபீ அப்படிங்கிற அந்த 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆயிரும். இதுக்கு அடுத்த பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து வைவ் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் 1% வந்து சர்சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. இந்த 1% வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு வந்து குறைஞ்சது 300 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு உள்ள நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்கு வந்து 300 ரூபாய் வரைக்கும் உங்களால் ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் வந்து கேஷ்லெஸ் பேமெண்ட், அதாவது டேப் டு பேன்னு சொல்கிறோம்ல, 5000க்கு கீழே உள்ள எந்த ஒரு அமௌண்ட்டையும் நம்ம டேப் டு பே மூலமாக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பின் நம்பரும் இல்லாமல் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, அதை வந்து இஎம்ஐயில் எடுக்கணும் அப்படின்னா அதையும் எடுத்துக்கலாம். ஏடிஎம்மில் கேஷ் வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கார்டு ஆட் ஆன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2500 ரூபாய்க்கு மேலே பல்காக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை அடுத்த மாதம் மொத்தமாக உங்களால் ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து இஎம்ஐயாவும் கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபியூச்சருமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான ஃபீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 999 ப்ளஸ் டேக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபுளான ஒரு கிரெடிட் கார்டும் கூட. ஆன்லைனில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒர்த்தபுளாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனை தவிர மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 1% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை பார்த்தோம். இப்போ வந்து எப்படி இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கேஷ்பேக் கிரெடிட் கார்டு தான் இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ளை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துருக்க இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் உங்களோட லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் ரெசிடென்ட் சிட்டியை வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட மெயின் சிட்டி எதுவோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸோட சிட்டி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ரூரல் ஏரியாவோட சிட்டி நேம் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து அப்ரூவ்ட் ஆகாது மோஸ்ட்லி. ஸோ இதை என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் சிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிட்டி நேம் வந்து என்டர் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க. உங்களோட பேன் கார்டு நம்பர் அப்புறம் உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட மதர் நேம் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு வந்து தேவையில்லை. அடுத்தது இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ கண்டினியூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ரிட்டையர்ட் பர்சனாக அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேலரிடுனா உங்களோட கம்பெனி நேம் கேட்பாங்க. உங்களோட கம்பெனி நேம், அந்த கம்பெனியில் நீங்கள் என்ன போஸ்டிங்கில் இருக்கீங்களோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி அட்ரஸை வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் பிளேஸ் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ கண்டினியூ டு ஸ்டெப் 3ன்னு கிளிக் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஜி லாக்கரை பேஸ் பண்ணி நம்ம வந்து KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதே பேஜில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூ டு டிஜி லாக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நம்ம KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல நம்மளோட ஆதார் கார்டு நம்பர் அப்புறம் இதில் கொடுத்துருக்க இந்த கேப்சா கோடை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். OTP என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜி லாக்கருக்கு ஏதாவது பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட KYC வெரிஃபை பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலோ கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. நம்மளோட கரண்ட் அட்ரஸோட டோர் நம்பர், லோக்காலிட்டி, அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2 எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணி சிட்டி, ஸ்டேட் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆன் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா மட்டும் உங்களுக்கு இது மாதிரி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு விழும். இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இது மாதிரி ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வந்து விழுந்துருச்சு. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை தொடர்ந்து நம்ம KYC எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா வித்தின் மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த கார்டு வந்து ஓப்பன் ஆயிரும். விர்ச்சுவல் கார்டை இப்போவே நம்ம ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா KYC வந்து வெரிஃபை பண்ணணும். இந்த KYC வந்து பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC, அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன். இதில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனையே செலக்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் வித்தின் செகண்ட்லேயே உங்களுக்கு கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கான விர்ச்சுவல் கார்டு வந்து காமிக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் ஜெனரேட் ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த வீடியோ KYC கம்ப்ளீட் பண்ண பிறகு டெலி வெரிஃபிகேஷன், ஃபீல்டு வெரிஃபிகேஷன், இது வந்து நிறைய டைம் வரும். இந்த ஃபீல்டு வெரிஃபிகேஷனும் டெலி வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் நமக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாம் முடிஞ்சால் தான் நமக்கு கார்டே வந்து அப்ரூவ்ட் ஆகுதா இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஃபைன் பண்ண முடியும். பட் இந்த செகண்ட் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் இல்லாமல் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் வித்தின் செகண்டில் அப்ரூவ்ட் ஆகும். ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா KYCயில் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் அதில் டேக் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் அப்லோட் பண்ணிவிட்டு ஐ லைக் இட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் வெரிஃபிகேஷனுக்கு வந்தாச்சு. இந்த பேங்க் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதாவது SBI பேங்க்லேருந்து நமக்கு ஒரு ₹1 சென்ட் பண்ணுவாங்க நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அதே பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த ₹1 நம்ம அவங்களுக்கு திருப்பி வந்து சென்ட் பண்ணணும். இந்த 2 மெத்தடையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் வித்தின் செகண்டில் கார்டு வந்து ஓப்பன் ஆகும். ஒரு சிலருக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் ஜெனரேட் ஆகும். அவங்களுக்கு வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன், டெலி வெரிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கார்டு அப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் வித் பார்ட் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். இந்த பேங்க்குக்கு தான் அவங்க ₹1 சென்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 3 பேங்க் இருக்குது. இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், SBI பேங்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ண பேங்க் வந்து இந்தியன் பேங்க் டீட்டெயிலை வந்து என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ₹1 உங்களோட இந்தியன் பேங்க்கு தான் கிரெடிட்டட் ஆகும். அதே ₹1 நீங்கள் திருப்பி சென்ட் பண்ணும்போது அதே இந்தியன் பேங்க்லேருந்து தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். இதுக்கு பதிலாக மாற்றி வேறு பேங்க்லேருந்து சென்ட் பண்ணக்கூடாது. அப்படி சென்ட் பண்ணிங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் ஃபெயிலியர் ஆகும். அப்போ உங்களுக்கு கார்டு ரிஜெக்டட் ஆகும். ஸோ இந்தியன் பேங்க் டீட்டெயிலாக நீங்கள் எங்கே கொடுத்தீங்கன்னா அதே இந்தியன் பேங்க்லேருந்து ஒரு ₹1 நீங்கள் UPI யூஸ் பண்ணியும் பே பண்ணலாம், இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியும் இந்த ₹1 திருப்பி பே பண்ணலாம். இப்போ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்கோட நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்தியன் பேங்கா, இந்தியன் ஓவர்சீஸ் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு அதோட IFSC கோடையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லா டீட்டெயிலையும் என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது கீழே ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூ டு பார்ட் 2 அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ₹1 வந்து ரிசீவ் ஆயிருக்கும். இது ரிசீவ் ஆனதுமே அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கண்டினியூ டு பே 1 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க.
இப்போ ₹1 நமக்கு ரிசீவ் பண்ணிட்டோம். அதே பேங்க்லேருந்து ஒரு ₹1 சென்ட் பண்ணணும். இந்த ₹1 சென்ட் பண்ணுறதுக்கு 2 மெத்தடை கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ. இதில் வந்து யூபிஐ மெத்தடையே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ இன்டர்நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட யூபிஐ ஐடியை இங்கே என்டர் பண்ண சொல்லும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இல்லைனா பிமேப் அப்படின்னு சொல்லக்கூடிய யூபிஐ ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதில் போயிட்டு உங்களோட யூபிஐ ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து இப்போ நான் சாம்பிளுக்கு என்டர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூபிஐ ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட மொபைல் நம்பர் @UPI அப்படின்னு போட்டாலே போதும். ஸோ இதை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ கூகுள் பே ஐடியை காப்பி பண்ணி இங்கே என்டர் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பேக்கு வந்து இந்த ₹1 பே பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட் வரும். ஸோ நீங்கள் கூகுள் பேயை லாகின் பண்ணிவிட்டு அந்த ரிக்வஸ்ட்டுக்கு போய் ஆக்செப்ட் கொடுத்து பே கொடுத்து அந்த உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்கன்னா அந்த ₹1 உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டட் ஆயிரும். இல்லைனா நீங்கள் வந்து பிமேப்பில் வந்துட்டு இந்த ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் வந்து பிமேப்பில் தான் கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்ததும் நம்மளோட பிமேப்புக்கு இந்த ரிக்வஸ்ட் வரும். ஸோ அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ₹1 டெபிட்டடுக்கான ரிக்வஸ்ட் வந்து நிற்கும். ஸோ அதை ஆக்செப்ட் கொடுத்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன்னா இந்த ₹1 பெய்ட் ஆயிரும். இப்போ நான் மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன். அந்த அங்கே நீங்கள் பே பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வந்து பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இப்போ நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் எல்லாமே இதில் ஷோ பண்ணிடுவாங்க. நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 நமக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆனுவல் ஃபீ அப்புறம் ரினிவல் ஃபீ எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் OTP கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான விர்ச்சுவல் கார்டு வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டியர் மணிகண்டன் அப்புறம் வந்து கங்க்ராச்சுலேஷன் அந்த மாதிரி இது மாதிரி விழும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கார்டு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க பாருங்க. இப்போ நம்மளுக்கான கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெனரேட் ஆயிருச்சு. உங்களுக்கு ஒரு வேலை வந்து எலிஜிபிலிட்டி இல்லை, உங்களோட இன்கம் ப்ரூஃப் எல்லாம் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கார்டு ஜெனரேட் ஆகாது. இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தான் ஜெனரேட் ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு வீடியோ கேவிசி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டெலிவெரிஃபிகேஷன் 2 வாட்டி இல்லை 3 வாட்டியாவது வரும். ஸோ அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க, இல்லைனா ரிஜெக்டட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இப்போ பண்ணியிருக்கிற கேவிசியை வச்சு உங்களுக்கு இந்த கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும் இது மாதிரி வித்தின் செகண்ட்லேயே வந்து விர்ச்சுவல் கார்டு வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ இந்த கார்டோட CVV நம்பரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கிளிக் ஹியர் டு CVV அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான கார்டோட பேக் சைடு வந்து இது ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடை காமிச்சிருக்கேன். பேக் சைடு ஓப்பன் ஆகும். அதில் வந்து கார்டு நம்பர், CVV நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கார்டு டெலிவரி ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு 5 to 7 ஒர்க்கிங் டேஸ் வந்து டைம் எடுக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு கார்டு டெலிவரி ஆயிரும். அதுக்கு முன்னாடியே இந்த கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் கார்டு யூசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு டொமஸ்டிக் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்றல இதை வந்து எனபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட கார்டை நீங்கள் இப்போவே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி டேப் டு பே இது வந்து ஃபிசிக்கல் கார்டு நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் கார்டு ஆக்டிவேட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்டு ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது மாதிரி ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விர்ச்சுவல் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அடுத்த 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SBI பேங்கோட கேஷ்பேக் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆச்சு, எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களும் இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.